ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் மனிதனானார் மரணத்தை ருசி பார்ப்பதற்காகவே அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் ஏன் மரித்தார் என்பதை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் மரித்தார் என்றால் என்னை அவருக்காக வாழ வைப்பதற்காகவே அவர் மரித்தார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இந்த வசனத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஏன் மரித்தார், அவர் ஏன் எல்லாருக்காகவும் மரித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதிலாக வரும்? இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தவர்க்கென்று பிழைத்திருக்க வேண்டும், அதற்காக அவர் மரித்தார். ஏன் இயேசு மரித்தார்? பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக வாழக்கூடாது, தங்களுக்காக மரித்த அவருக்காக வாழ வேண்டும். இது என்ன பிரதர், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு கேட்குறேன் பாருங்களேன். நீங்கள் இயேசு மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவீங்க. அல்லது இப்படி கேட்கலாம், இயேசு உலகத்துக்காக மரித்தாரா அப்படின்னு ஒரு புறஜாதிகிட்ட கேட்டால், ஆமாம் சார் மரிச்சிருக்கலாம் சார், சரித்திரம்லாம் சொல்லுது சார், உலகத்துக்காக மரிச்சிருக்கலாம். இப்போ இயேசு உலகத்திற்காக மரித்தார் என்பது நம்புவதற்கு எளிது. இப்போ நீங்களும் இயேசு நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்புவதற்கும் எளிது. ஆனால் இதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி இயேசு உனக்காக மரித்தாரா அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அந்த கேள்வியை கேட்கும்பொழுது கொஞ்சம் யோசிக்கணும். அல்லது இப்போ நான் போய் என் நண்பன்கிட்ட சொல்கிறேன், இயேசு உலகத்திற்காக மரித்தார். அப்படியா, சூப்பர். அப்போ உனக்காகவும் மரித்தாரா? ஆமாம், எனக்காகவும் மரித்தார். எங்கே காட்டு. அல்லது இயேசு உனக்காக மரித்தார் என்பதை நிரூபி அப்படின்னு சொன்னால் எப்படி நிரூபிக்கிறது? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு எனக்காக மரித்தார் என்பதை இந்த புறஜாதி அல்லது மற்றவன் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், நான் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இப்படி ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்காக யாராவது ஒருத்தர் மரிச்சிருக்கணும்ப்பா, அதனால தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லது நான் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து யாராவது ஒருத்தர் என்னை பார்க்கும் பொழுது நீ இயேசுவுக்காக வாழ்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நான் மற்றவங்களை நம்பலை, ஆனால் இந்த இயேசு உனக்காக நிச்சயம் மரிச்சிருப்பான்னு நம்புகிறேன், என்ன நீ வாழ்கிற வாழ்க்கை அப்படி இருக்குது. இப்படி நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா பவுலுங்க என்ன சொல்கிறாருன்னா, இயேசு ஏன் மரித்தார்? பிழைத்திருக்கிறவர்கள் அவருக்காக வாழ்வதற்கு. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 பகுதியில் நமக்கு நல்லா தெரியணும். ஒன்று சால்வேஷன் அல்லது ரட்சிப்பு, இன்னொன்று சர்வீஸ் அல்ல ஊழியம். இந்த 2 பகுதியிலும் கிறிஸ்தவத்தில் ஒன்றை விட்டு பிரிக்கவே முடியாது. இப்படி வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இது ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது. ஆனால் இதோடு முடியல. அவர் எனக்காக மரித்தார் என்பது ரட்சிப்பு, இது ஒரு பக்கம். ஆனால் இதுக்கு அடுத்த பகுதியில் இதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் எதை பற்றி பேசுதுன்னா, சர்வீஸை பற்றி பேசுது. சரி, அவர் உனக்கு மரித்தார் இல்லை, அது உன்னோட ரட்சிப்பு, ரைட்டு, அது மாதிரி ரட்சிப்பு கிடைச்சிட்டு அப்புறம் எனக்காக அவர் மரித்தது நான் அவருக்காக வாழுவதற்காக. இது சர்வீஸ், சால்வேஷன் அண்ட் சர்வீஸ். இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் முதல் பகுதி நாம் தியானிக்கிற அளவுக்கு அல்லது முதல் பகுதியை நம்ம முக்கியப்படுத்துகிற அளவுக்கு இயேசு எனக்காக மரித்தார் என்பதையும் இயேசு ஜீவனை விட்டார் என்பதையும் இயேசு அல்லது தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதையும் ஊர்ஜித அல்லது முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த தியாகத்திற்கு, அந்த ரட்சிப்பிற்கு, அந்த மரணத்திற்கு பரிகாரமாக நான் என்ன செய்தேன், என்னுடைய சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத குறித்து முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆதி காலத்து கிறிஸ்தவம் எப்படி இருந்துச்சு, அல்லது நமக்கு முந்தைய தலைமுறைகள் நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸோட கிறிஸ்டியானிட்டி எப்படி இருந்துச்சுன்னா,
அவங்க சால்வேஷனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை அந்த சர்வீஸுக்கும் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். சரித்திரத்துலேருந்து ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது 19வது நூற்றாண்டு 1858 ஃப்ரான்சிஸ் ரைட்லி ஹேவர்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தையோடு கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. ஜெர்மனிக்கு வரும் பொழுது தன்னுடைய தந்தையின் கண்களின் மருத்துவ சிகிச்சைக்காக அவங்க வராங்க. வரும் பொழுது ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அங்கே ஒரு போர்ட்ரைட், அதாவது ஒரு படத்தை பார்க்குறாங்க. அது என்ன படம் அப்படின்னா, இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடுகளை காண்பிக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தின் கீழே ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது, நான் இதை உனக்கு செய்தேன், நீ எனக்கு என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி. இந்த வரியை பார்த்த உடனேயே அவங்க மனதில் டக்கென்று ஒரு சிலிர்ப்பு. உடனே ஒரு பேனாவை எடுத்தாங்க. ஒரு பேப்பரை எடுத்துட்டு ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தாங்க. அவர் நமக்காக இதை செய்த பொழுது நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்கிறதை ஒரு கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அந்த பேப்பரை கசக்கி அந்த குளிர் காலத்தில் அனல் மூட்டுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நெருப்புனுள்ள அதை எரிந்து விட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனால் லேட்டாக ரியலைஸ் பண்ணாங்க, அந்த பேப்பர் எரியாமலேயே அங்கே கிடந்தது. அது அற்புதமாக இல்லை, அது எதாச்சும் நடந்ததா நமக்கு தெரியாது. அந்த பேப்பர் அப்படியே கிடந்தது. இப்போ அவங்க தகப்பனார் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை பாட்டாக அதை பப்ளிஷ் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எழுதின ஒரு ஹிம் அல்லது ஒரு பழைய பாமாலை பாடல் தான், I gave my life for thee, my precious blood I shed, that thou mightest ransomed be அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலை கொஞ்சம் நான் அதை தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி அந்த வரிகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட கொஞ்சம் அதை நீங்கள் கவனித்து கேளுங்களேன். அந்த வசனம், அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என் ஜீவன் தந்தேன் உனக்காக, என் ஈடில்லா ரத்தம் சிந்தினேன் உனக்காக, நீ மீட்படைய, நீ மரணம் விட்டு ஜீவன் அடைய, நான் தந்தேன் என் ஜீவனையே, என்ன செய்தாய் எனக்காக, ஒளியின் உதயமாம் என் தந்தை வீடு, மகிமையின் சூழலாம் என் சிங்காசனம், இதனை விட்டு வந்தேன் இந்த இரவு இருளின் உலகத்திற்கு, சோக அலைச்சலும் தனிமை உளைச்சலும் கிட்ட நான் இழந்தேன் எல்லாம் உனக்காக, என்ன இழந்தாய் எனக்காக. இதை தொடர்ந்து அவங்க எழுதும் பொழுது, துன்ப வேதனை சுமந்தேன் உனக்காக, நாவால் நவில இயலா அளவாக, கசப்பான தாங்கோனா துன்பம் அது, நரக வாயினின்று நரன் உனை மீட்க, நான் எல்லாம் சுமந்தேன் உனக்காக, என்ன சுமந்தாய் எனக்காக, நான் கொண்டு வந்தேன் உன்னை கீழான பாதாளம் விட்டு மேலான பரலோகம், அது குறைவில்லா விலையில்லா ரட்சிப்பு, என் மன்னிப்பும் என் அன்பு அரவணைப்பும் அது, நான் கொண்டு வந்தேன் ஈடில்லா ஈவுகள் உனக்காக, என்ன கொண்டு வந்தாய் எனக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு படத்தை அவங்க பார்த்ததனுடைய விளைவு, உடனே அவர்கள் மனதில் தோன்றின எண்ணம், எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன செய்வார் என்பதை விட நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேங்கிற எண்ணம் உடனே அவங்களுக்குள்ள துளிர்விட்டது. இன்னைக்கு நாம் பார்க்குற சுவிசேஷம் எல்லாமே எனக்கு அவர் என்ன செய்வார்னு யோசிக்கிறோம். ஏன்னா அவர் எனக்கு என்ன செய்தாருங்கிற அருமை எனக்கு புரியாமல் போயிடுச்சு. சுரங்கத்தில் வேலை பார்க்குற ஒரு மனிதனிடத்தில் போய், ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார் தெரியுமாப்பா, தன்னுடைய பிள்ளையவே உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவரை விசுவாசிச்சா போகுதோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் சொல்லும் பொழுது, அது எப்படி சார், அவர் எல்லாமே நான் ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் எனக்கு செஞ்சிட்டாரா, அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அவன் விவாதிக்க ஆரம்பித்தான். அதாவது அது எப்படி ஒருத்தர் தம் பிள்ளையவே கொடுக்க முடியும், நான் அப்படி ஒரு பிள்ளையே கொடுக்கக்கூடிய அளவு நான் ஒன்றுமே செய்யாமல் ஒரு பிள்ளையவே எனக்கு கொடுக்க முடியுமா சார் அப்படிங்கிறது அவனை அந்த பாமரனுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியல அவரால். அப்போ அவர் உடனே கேட்டார், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் சுரங்கத்தில் வேலை பார்க்குறேன். சுரங்கத்துக்கு எப்படி கீழே போயிட்டு மேலே வருவீங்க? அது லிஃப்ட் இருக்குது சார், அது ஒரு எலிவேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க, அதில் ஏறினா அது நேராக எங்களை சுரங்கத்துக்கு கீழே கொண்டு போயிடும், திருப்பி அங்கேருந்து அப்படியே அதுவே மேலே கொண்டு வந்துடும். சரி, அதுக்கு ஏதாவது பே பண்ணுவீங்களா, அந்த லிஃப்ட்டுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? இல்லை அது ஃப்ரீ தான் சார், அது எங்கள் ஓனரை செஞ்சு வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு அது ஃப்ரீ, உங்கள் ஓனருக்கு அது ஃப்ரீயா அப்படின்னா, ஓனருக்கு அது பல லட்சங்கள் செலவாயிருக்கும்ல சார் அந்த லிஃப்ட்டை அந்த சுரங்கப்பாதைக்குள்ள வைக்கிறதுக்கு. ஆமாம்,
நம்மளை பொறுத்த வரைக்கும் சால்வேஷன் ஃப்ரீ, ஆனால் இட் காஸ்ட் எ லாட் டு த ஃபாதர். ஆனால் அவருக்கு அது மிகப்பெரிய இழப்பு. தன்னுடைய குமாரனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். நம்ம இன்றைக்கி எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி லிஃப்ட்டில் போயிட்டு வர மாதிரியே அந்த ரட்சிப்பை ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துட்டோம். அதற்கு எவ்வளோ பெரிய விலைக்கரையம் செலுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது நமக்கு புரிஞ்சுதுன்னா, இவ்வளோ பெரிய விலைக்கரையம் எனக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதே, இதை அனுபவிக்கிற நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்போ ரட்சிப்பு மாத்திரமல்ல, அதற்கென்று நான் செய்ய வேண்டிய சர்வீஸ் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்குள்ளே வரும். ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவத்துக்கு அவர் எனக்கு என்ன செய்தார் என்பது ரொம்ப எளிதாகி விட்டது. அவர் எனக்கு என்ன செய்வார் என்பது எதிர்பார்ப்பு மேலோங்கி விட்டது. அவருக்காக நான் என்ன செய்யணும் என்கிற எண்ணம் நம்ம இடத்திலிருந்து மறந்து விட்டது. மீண்டும் சொல்கிறேன், அவர் எனக்கு என்ன செய்தார் என்பது ரொம்ப சாதாரண விஷயமாயிட்டு. என்ன பலமுறை அதே கேட்டுட்டோம். அவர் எனக்கு என்ன செய்வாருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாகி விட்டது. ஆனால் அவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு மறந்தே போய்விட்டது. ஆனால் முந்தின தலைமுறைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம யோசிப்போமா, நமக்காக அவர் மரித்தார், அதனால் நம்ம இன்றைக்கி மீட்கப்பட்டோம். இந்த லிஃப்ட்டை ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஆனால் அந்த லிஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரைஸ் பே பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம அதை யோசிப்போம். ஆண்டவரே, எனக்காக இவ்வளோ பெரிய கிரயத்தை நீங்கள் செலுத்தியிருக்கிறீங்களே, உமக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களுக்கு இலவசமாய் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பாக இருக்கலாம். இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். எந்த கிரியையும் இல்லாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். உமக்காக நாங்கள் எதுவுமே கொடுக்காத போது நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. ஆனால் அந்த ரட்சிப்பின் நன்மைகளை அனுபவிக்கிற நாங்கள் உமக்காக ஏதாகிலும் செய்வதற்கு, ஆண்டவரே, நீர் மரித்து எங்களை உமக்காக வாழுகிறதற்கு எனேபிள் ஆக்கிட்டீங்க. ஆண்டவரே, மரித்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக மரித்தவருக்காக பிழைத்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு மரித்ததே மரித்த உமக்காக நாங்கள் பிழைத்திருப்பதற்காக. உமக்காக பிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.